நேர்களே, இன்றைய நோய் நொடி பார்க்கும் ப்ரோக்ராமில் என்னென்னா ஆஸ்மா நோய், சுவாச நோய். ஒரு மனிதனுக்கு சுவாச நோய் ஏன் வருகிறது, சுவாச நோய் வர்றதுக்கு என்ன காரணம், இதுக்கு என்ன தீர்வு? பாருங்கள், நுரையீரல், லங்ஸில் ப்ராப்ளம் ஏன் வருகிறது அப்படின்னா, ஜாதகத்தில் 4ஆம் பாவம் கெட்டு போனால், 4ஆம் பாவத்துக்கு பாபகிரகத்தின் பார்வை இருந்தால் லங்ஸில் ப்ராப்ளம் ஏற்படும். இந்த சுவாச நோய் வர்றது முக்கியமான ராசிகள் சொல்கிறேன். மீன ராசி, விருச்சிக ராசி, கடக ராசி, இவர்களுக்கு சுவாச நோய் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். மிச்சராசிக்கு வராதா? எல்லா ராசிக்கும் வரும். ஏன்னா இந்த 3 ராசிக்கு வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. கன்னி லக்னம், மிதுன லக்னம், தனுச லக்னம், மீன லக்னத்துக்கும் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஜாதகத்தில் 4ஆம் பாவத்தில் புதன் கெட்டு போன புதனாக இருந்தால், அஸ்த பலஹீனம், நீச்சம், இந்த மாதிரி புதன் இருந்து சந்திரனுடன் சூரியனுடன் இருந்தால் இவர்களுக்கு சுவாச நோய் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. செவ்வாய் சனி பார்வை புதனுக்கு 4ஆம் பாவத்தில் இருந்தால் சுவாச நோய் வர்றதுக்கு, ஆஸ்மா வர்றதுக்கு வாய்ப்புகள் உள்ளன. வீட்டில் சமையலறை, பெட்ரூம் சரியாக இல்லை என்றால், சமையலறையும் பெட்ரூம் சரியாக இல்லை என்றால் சுவாச நோய் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரியாக இல்லைன்னா என்ன அர்த்தம்? சமையல் தெற்கு திசையை நோக்கியோ தென்மேற்குலேயோ சமையல் அறை இருந்து, பெட்ரூம் தென்கிழக்கில் இருந்தால், பெட்ரூம் தென்கிழக்கில் இருந்தால் இவர்களுக்கு சுவாச நோய் வர்றதுக்கு, ஆஸ்மா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இவர் தூங்குகிற பெட்டு வடக்கு திசையில், வடக்கு மத்திய பகுதியில் படுத்தார்னா சுவாச நோய் வர்றதுக்கு வாய்ப்புகள் உள்ளன. நீங்கள் வாழ்கிற ஏரியாவில் ஏதாவது ஆசிட் ஃபேக்ட்ரி இருந்தால், பேப்பர் ஃபேக்ட்ரி இருந்தால், அதிகமாக தொழிற்சாலைகள் இருந்தால், அப்பொழுது நீங்கள் உங்கள் ஜாதகத்தில் 6ஆம் பாவமும் பார்க்கணும். 6ஆம் பாவத்துக்கு அதிபதி அஸ்தமாவோ நீச்சமாக இருந்தால், அல்லது 6ஆம் பாவத்துக்கு அதிபதி 6ஆம் பாவத்தில் இருந்து அதுக்கு 8ஆம் பாவத்தின் பார்வை இருந்தால், ராகு செவ்வாயின் பார்வை இருந்தால் சுவாச நோய் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளன. ஜாதகத்தில் புதன் சந்திரன் சேர்க்கை இருந்து அதுக்கு சனி பார்வை இருந்தால் கண்டிப்பாக சுவாச நோய் வர்றதுக்கு வாய்ப்புகள் உள்ளன. முக்கியமான விஷயம் என்னென்றால், ஒரு மனிதன் சாப்பிட்ற சாப்பாடு ஜீரணம் ஆகாமல் மீண்டும் மீண்டும் உணவுகளை சாப்பிட்டால் வயிற்றில் கஃபம் கட்டும். வயிற்றில் கஃபம் கட்டிவிட்டால் அது லங்ஸில் போய் மாட்டிக்கும். இது நிமோனியாவாக மாறிடும். சில பேருக்கு ஆஸ்மா பெருசாகி டெத்தே நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இவங்களுக்கு எல்லாமே 8ஆம் பாவத்தில் சந்திரன் புதன் சனி சேர்க்கை இருந்தால் இந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளன. பாருங்கள், ஃபஸ்ட்டு எந்த நோய் வந்தாலும் ஃபஸ்ட்டு உங்கள் ஜாதகத்தை பார்த்து நம்ம வீட்டை சுத்தம் பண்ணிடணும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு தோஷம் கொடுக்குற கிரகத்தின் பரிகாரம் செய்ய வேண்டும். நமக்கு நல்லதாக இருக்கிற கிரகத்தை ரத்தனத்தை அணிய வேண்டும். லக்னாதிபதியும் 5ஆம் பாவத்துக்கு அதிபதியின் ரத்தனத்தை அணிய வேண்டும். தோஷம் உள்ள இந்த புதன் சனி சந்திரனுடைய பரிகாரம் செய்ய வேண்டும். இந்த மாதிரி செய்து கொண்டு வந்தால் நீங்கள் நோய் நொடி இல்லாமல் சந்தோஷமாக வாழ்வீர்கள். நன்றி, வணக்கம்.